வணக்கங்க. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல், அதாவது பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் போதுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வடைச்சட்டி, எங்கள் ஊரில் வந்து வடைச்சட்டின்னு சொல்லுவோம். ஸோ வடைச்சட்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிங்க. ஏன்னா இந்த எண்ணெயிலேயே தான் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய்க்கு அதிகமாகவே ஊற்றிக்கிட்டு, ஸோ அதில் சீரகம் கொஞ்சம், உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு, கடுகு சும்மா கொஞ்சமாக போட்டுக்கிட்டு நல்லா வந்து பொரிய விட்டுருங்க. இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் எதுவுமே போடணுங்கிறது கிடையாதுங்க. இது சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட்டாக வந்து இந்த ரெசிபி வந்து இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். ஸோ இதில் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்ததை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டாச்சு. ஸோ அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து 2 to 3 நிமிஷம் நல்லா வந்து வணக்கிடுங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா சுருண்டு வரணும். ஸோ நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் இது ஓரளவுக்கு வந்து வெந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து நீங்கள் வறுத்துக்கணும். ஸோ நல்லா அதில் வந்து வணக்கும் பொழுது இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வேகும். கூடயே வந்து உப்பும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து லைட்டாக வந்து மஞ்சள்தூள் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே போட்டுக்கிட்டு நம்ம வந்து நல்லா அதில் வணக்கிக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ மஞ்சள்தூள் வந்து சும்மா லைட்டாக கொஞ்சமாக போட்டால் போதுங்க. நம்ம அதிகமாக போடணுங்கிறது கிடையாது. நீங்கள் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சள்தூள் சும்மா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போட்டாலே போதுங்க. நம்ம அதிகமாக போட்டோம்னா ரொம்ப கலராக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக மட்டும் மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டு நல்லா போட்டு நல்லா வணக்கிடுங்க. ஸோ நம்ம உப்பு போட்டு அது நல்லா வணக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அது நல்லா சீக்கிரம் வந்து வெந்து வந்துடுங்க. அதனால் வந்து உப்பு வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு சரியாக இருக்கா நல்லா வேக வச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டு கிளறி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வணக்கிக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ மஞ்சள் பார்த்திங்கன்னா நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதிகமாக போடணுங்கிறது கிடையாது, கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது வந்து காரம் இல்லாமல் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஒரு சிலர் காரம் வேணும்னா நீங்கள் வீட்டு மிளகா பொடி போட்டுக்கோங்க காரத்துக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மிளகா பொடி இருக்குது, ஆனால் நான் அதை போடல. நீங்கள் மட்டன் மசாலா போடலாம், இல்லைன்னா சிக்கன் மசாலா போடலாம், இல்லை அப்படின்னா வந்து கரம் மசாலா போடலாங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கரம் மசாலா மட்டும் கொஞ்சமாக போட்டுருக்கேங்க. ஸோ அது மட்டும்தான் போட்டு நான் செய்கிறேன். நீங்கள் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா போட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். நம்ம எப்படி கான்செப்ட் எல்லாமே இது ஒன்று தாங்க. நீங்கள் என்னென்ன டேஸ்ட்டில் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நான் கரம் மசாலா பார்த்திங்களா சும்மா கொஞ்சமாக தான் நான் போடுறேன். ஸோ போட்டு நல்லா அந்த இதில் வந்து நல்லா வணக்கி விட்டுக்குங்க. ஒரு 1 நிமிஷம் மட்டும் அந்த பச்சை வாசனை போகும். ஸோ அந்த 1 நிமிஷம் மட்டும் நல்லா வந்து வணக்கி விட்டுருங்க. அதை வணக்கும் போது பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு காவேக்காடு நல்லா வந்து வெந்துருக்குங்க. ஏன்னா எண்ணெயிலேயே தான் நான் வணக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காவேக்காடுக்கு மேலேயே வந்து வெந்திருக்குங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் அந்த 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுறேங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு நல்லா வந்து வேக விட்ருங்க. ஒரு 3-4 நிமிஷத்தில் சீக்கிரம் வெந்துருங்க. அவ்வளோதான், மூடி வச்சுருங்க. ஸோ பார்த்திங்களா எடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து லைட்டாக பாருங்கள் தண்ணி மாதிரி இருக்குது. ஸோ இது நல்லா வணக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா மூடி வச்சிங்கன்னா நல்லா அந்த தண்ணியெலாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியாக ஒரு கொலன்னு ஒரு இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அது சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்லாம், இல்லைன்னா நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து தொட்டுட்டு சாப்பிட்லாம், புளிக்குழம்பு வச்சுட்டு சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் எந்த இதுக்குனாலும் நீங்கள் இந்த வந்து 2யும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.